அந்த மியூசிக்கை நிறுத்துங்கப்பா, அதை போட்டாலும் நான் பாட்டு சண்டை பேர போறேன். எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரைட். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு. அம்மா அப்பாலாம் இந்த பக்கம் ஃபுல்லா, இந்த பக்கமா எவ்வளவு பேர் இருப்பீங்க? கை தூக்குங்க. ஓ, இந்த பக்கம் அம்மா அப்பாலாம் இருக்கீங்களா? ரைட் ரைட். அப்ப பிள்ளைங்களாம் எவ்வளவு பேர் இருக்கீங்க? பசங்களாம் ஓகே, பசங்களாம் கொஞ்சம் குட்டி பசங்களா இருக்கீங்க. அம்மா அப்பாவுக்கு பேசுவோமா இல்ல நமக்கு பேசுவோமா? எங்களுக்கு வேண்டாம், அவங்களுக்கு சொல்லு அப்படிங்கிற நமக்கு தான் தூக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். சில விஷயங்கள் நான் பிளான் பண்ணியிருந்தேன், வந்து உங்களெல்லாம் பார்த்தோன்னே சரி உங்கள்கிட்ட வேற சில விஷயங்கள் பேசலாம்னு தோணுச்சு. சரி உட்காந்து எழுதிருக்கீங்க, நிறைய பேர் நினைச்சிருப்பீங்கல்ல, வந்து உட்காந்து அவன் பாட்டுக்கு முடிஞ்சு எழுதி போன நோண்டிக்கிட்டே இருக்கேன். அதான் நினைச்சீங்க, எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் அதை பத்தி சொல்றேன். ஸோ வந்த பிறகு வேறு சில விஷயங்கள் பேசலாம் என்று முடிவெடுத்த காரணத்தினால பரீட்சை பையன் மாதிரி ரொம்ப காலம் கழிச்சு இந்த பாருங்க ஸ்கூல் பரீட்சை பேப்பர்ல எழுதியிருக்கேன். இந்த பேப்பரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏ அப்பா, பரீட்சை எழுதிட்டீங்களா 10th ஸ்டாண்டர்ட்ல, கடைசியா வந்து பேப்பரை பிடிக்கிட்டு போற சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பட் ஸ்டில் ஆனால் ஒரு மைக் இருந்தால் கொடுத்து விடுங்க, ஒரு 5 நிமிஷம். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க முடியாது. நான் பேசணும். நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் நீங்க ஆசைப்படுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இதோட நான் சேர்த்துக்குவேன். எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை உங்களிடம் சொல்வதை விட உங்களுக்கு என்ன வேண்டும் அதை பேசிட்டு போலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அப்படிதான் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர்லாம் வருவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா அவங்க நல்லா தான் பேசியிருப்பாங்க. நமக்கு தேவையான விஷயம் அது இல்லாமல் போகலாம். எங்கப்பா நான் மேடைக்கு போறப்பல ஞாபகம் வச்சுக்க, நீ 1 மணி நேரம் பேசினா அது 1 மணி நேரம் கிடையாது, ஒரு 2000 பேர் இருந்தால் 2000 நிமிஷம் அப்படின்பா, 2000 மணி நேரம் அப்படின்பா. அப்போ இந்த 2000 மணி நேரத்தை நம்ம பத்திரமா யூஸ் பண்ணிக்கிறோம்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஒரு 5 நிமிஷம் சொன்னீங்கன்னா அது முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்குள்ள கொண்டு வர பார்க்குறேன். ஒருவேளை முடியலைன்னா நீயா எனக்கு டாப்பிக்காக மாற்றிக்கலாம். இப்படிதான் டாபிக் எடுக்குது. சரியா? அண்ணே மைக் கொடுங்க. கொடுங்கண்ணே, நீங்க முதல்ல இருந்து சந்தேகத்திலே இருக்கீங்க. அண்ணே பெரியவங்கள்ட்ட அது ரைம்ஸ் சொல்லிட்டு போயிருப்போது எனக்கு தெரியாது. அந்த அனௌன்சர்ஸ் யாரும் அவங்க எங்க இருக்காங்க? இந்த அனௌன்ஸ் பண்ணாங்களே எங்க? ரொம்ப நல்லா பண்ணீங்க மேடம். சூப்பர் சூப்பரா பண்ணீங்க. நான் சில பேர் தமிழ்ல மட்டும் நல்லா பண்ணாங்க, அவங்க தமிழ் ஆங்கிலம் 2ம் நல்லா பண்ணாங்க. உண்மையிலேயே நீங்க தான் பாராட்டணும். அவங்க உள்ளூர் டேலண்ட். ஒரு கை தட்டுங்க. அவங்க பேர் என்ன? மிஸ்ஸஸ் ரெலினா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் திடீர்னு ஒரு கட்டத்தில் ஏன்னா அந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆளாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் வேகமா போகும்பாரு, ஒரு ஆள் மெதுவா போகும்பாரு, ஒரு ஆள் முகத்தை பக்கத்துல படப்படங்க. நான் உள்ள வரைய நிறைய எழுதி வச்சிருந்திருப்பாங்க. உங்களுக்கு பாவம் சொல்றதுக்கு நேரம் ரொம்ப ஸ்பீடே பேசுறேன். ரொம்ப ஒரு புராண சங்கடம், சிரமமான வேலை. அந்த வேலையை ரொம்ப அழகா செஞ்சாங்க, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அது பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, எஸ் மைக்குள்ள போயிடுச்சா? நான் என்ன தலைப்பில் பேசணும், நீங்க உரையாற்றிக்கிறாதீங்க, தலைப்பு மட்டும்தான். சரியா? குழந்தைகளின் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுவது. எத்தனை வயசு குழந்தை இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க? எல்லா ஏஜ்லயும். இல்ல இல்ல, உங்க பிரச்சனை உங்க குழந்தையோட தான். ஆமா சார். அதான் எத்தனை வயசு? 3rd ஸ்டாண்டர்ட் and LKG. ஓ, LKG படிக்கிற பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு இப்ப. LKG 3rd, அதுக்கு தான் கேட்டேன். ஓகே, LKG 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ். ஆரம்பிங்க. அடுத்து நல்லா இருக்கு. வேறு நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும்? குழந்தைகளின் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி போக்குவது? அந்த வெடி வெடிக்காதுல ரொம்ப பயம். வேறு இது அவ்வளவுதானா? மதுரை பேசாதுன்னா நம்புமா நாடு? வணக்கம். குழந்தைகள் பார்த்தா காலையில எந்திரிக்கிறது, டைம் கீப்பிங் வந்து சரியா பண்ண மாட்டாங்க. எவ்வளவு தூரம் தான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் நம்ம முன்னாடி எந்திரிச்சு பண்ணாலும் அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் இல்ல, இல்லைங்க சார். அந்த கரெக்ட் டைம் பஞ்சுவாலிட்டி. அதனால குழந்தைகளுக்கு வந்து அதோட முக்கியத்துவத்தை நீங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, டிசிப்ளின்ல லேட்டா எழுந்திருக்கிறாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ரைட். எத்தனை வயசு குழந்தை? எனக்கு வந்து 7 வயசு குழந்தை. 7 வயசு. பெற்றவங்களுக்கு எத்தனை வயசு குழந்தை பிள்ளைங்க? மேடம் சொல்லுங்க. குழந்தைகள்கிட்ட பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லுங்க சார். பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும்? உங்களுக்கு எத்தனை வயசு குழந்தை? 7th படிக்கிறான் சார். பாப்பா வந்து 4th படிக்கிறா. ஓகே, சொன்னா கேட்க மாட்டேங்கிறா எதுவும்? நாங்க கேட்க மாட்டேங்கிறோம். அது தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அதை கேட்குறீங்க? சார் கன்வின்ஸ்
பண்ண தெரியல சார். கன்வின்ஸ் பண்ண தெரியல. ஓ, இந்த காலத்து பிள்ளைகளிடம் எப்படி பேச வேண்டும் என்பதிலே குழப்பம் இருக்கிறது. நியாயமான அம்மா, அதான் ஒரு மீனாட்சி பேசி. சார், உங்க மாணிக்க நல்ல ஒரு பயனுள்ள நல்ல அறிவுரைகள் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறவும் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். என்ன மாதிரி ஒரு பயனுள்ள நல்ல அறிவுரைகள் நீங்க வந்து எங்க அம்மாட்ட கேளுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல நீங்க தாங்க சொல்றீங்க. எங்க அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவீங்களா? அதாவது எங்க அம்மா என்ன சொல்லுங்கன்னா, புரியுற மாதிரி என்னைக்காவது பேசிருக்கியாங்க. போன்ல பேசுறப்ப கூட சொல்லிச்சு மத்தியானம், ஏட்டா புரியுற மாதிரி பேசவே மாட்டியாரு. ஊரே சொல்றாங்க அவருக்கு அவ்வளவு அழகா புரியுற மாதிரி பேசுறாரு. எங்க அம்மாட்ட வந்து கேட்டா தான் நான் என்ன லட்சணம்னு தெரியும். ரைட்டு, நல்லது கெட்டது சொல்லுங்க, அதான் ஒத்த வார்த்தையில எழுதிக்கலாம். ஆனா என்னையும் நல்ல வேண்டிங்களேப்பா. வணக்கம்மா. குழந்தைகளை போட்டு படி 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 அந்த டைமிங் ஷெட்யூல் பண்றாங்கல்ல, அது பண்ணாம இருக்கணும் சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லுங்க சார். எப்ப பார்த்தாலும் படி படினா அது எப்ப ஃப்ரீயா விளையாடுறது இந்த வயசுல? இதுதான் கை தட்டேன். நீங்க டீச்சரா இல்லையா? உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க? என் பொண்ணு +1, தம்பி 6th. ஓ, ரைட், வெரி குட். அடுத்து வேற எதுவும் இருக்கா? ரொம்ப பயப்படுவீங்க. உங்களுக்கு பயப்படுதுங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்க. பயப்படுகிறார்கள். என்ன பயப்படுறாங்க? நாய் பார்த்தா பயப்படுவீங்க, மாடுகளை பார்த்தா பயப்படுவீங்க, நாய் மாடு ரோட்டை கிராஸ் பண்றது பயப்படுவீங்க, ரோட கிராஸ் பண்ண பயப்படுது. கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ரோட கிராஸ் பண்ண புள்ள பயப்படுறதுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்றது? ரோடு ஃப்ரீயா இருந்தாலுமே கிராஸ் பண்ண பயப்படுவீங்க சார். ஏன் பயப்படுறாங்கன்னு தானே கண்டுபிடிக்கணும். என் மேல புத்து படிக்கிறேன். உங்களுக்குள்ள புத்து படிக்கிறனால பயப்படல, உங்க கொண்டாட்டியும் நீங்களும் அவ்வளவு பயப்படுறீங்க. கையை விட்டா தானே எதுவா போகும். இங்க போயிடாத, இங்க வந்துடும், மாடு முட்டிடும், நாய் கடிச்சிடும், பூனை தின்னு போடுன்னு பயப்படுதுன்னா எந்த பிள்ளை கிட்ட போகும்? நீங்க வீரரு, அந்த பிள்ளை வீரமா இல்ல. ஓகே. சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைகளுக்காக ஃப்ரீ டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? நியூலி மேரிடா? இல்லைங்க சார். இல்ல சார். ஓகே, ரெண்டு பேரும் குழந்தைகளுக்கு டைம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு கேக்குறீங்க. ஆமாங்க சார். பேசிக்கலி நீங்க சொல்ல வரத நான் புரிஞ்சுக்கிறேன். எப்பனா அம்மாவே தான் பிள்ளைய பார்க்கணுமா? அப்பா அப்படி கேட்டா எல்லா பிள்ளையும் நானேவா ஏத்துப்பேன். வீட்டுக்காரரும் குழந்தை வளர்ப்புல பங்கேற்கிறத பத்தி சொல்லுங்க, இதானே தலைப்பு. இப்படி பேசினா ஒரு மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரைட், காப்பி. ஓகே, பசங்க கிட்ட கொடுங்க. பசங்க கிட்ட போதும். பெரியவங்க ஐடியா வந்துருச்சு. மொத்தத்துல புத்தி சொல்லுங்க, உங்களோட ஐடியா. பசங்கிட்ட அண்ணா உள்ள போங்கண்ணா. பசங்கிட்டனா போயிடுச்சா? கல்ச்சுரல்ஸ் இருக்கா? முடிஞ்சுச்சா? கல்ச்சுரல்ஸ் இதுக்கு அப்புறம் தானே? ஓகே, சீக்கிரம் அண்ணா, சீக்கிரம்ண்ணே. எடுத்துக்கிறேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. பிள்ளைகிட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து அது நேரம் இருக்காது. என்னடா மைக்கு வாங்க ஆசைப்படுறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. வணக்கம் சார், படிக்கிறதுல எப்படி தெளிவா படிச்சு மார்க் வாங்கணும்? தெளிவா படிச்சு மார்க் வாங்கணும். படிக்காம எப்படி மார்க் வாங்கணும்? 10th 9th தானே? 10th சார். நினைச்சேன். ஓகே. சார், பேரண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டூடண்ட்ஸோட மென்டாலிட்டியை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பேரண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸோட மென்டாலிட்டியா? பேரண்ட்ஸ்க்கு நீங்க புள்ள தானே, எப்ப ஸ்டூடெண்ட் ஆனீங்க? வார்த்தை எப்படி மாறி போச்சு தெரியுதா? பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டாலிட்டி. உங்க மென்டாலிட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா? என்ன மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கல சொல்லுங்க. சரி, நாங்க சந்தோஷமா இருக்கோமா சோகமா இருக்கோமா அவங்களாம் ஏதாவது நினைச்சு தேவையில்லாம நிறைய சண்டைகள் நடக்கும். ஓ, 9th நடக்கும். ஆமா சார். 9th தெரியுதா எப்படி மனச பிடிக்கிறேன்னு? பைபிள்ல ஒண்ணு சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கிற அளவு கடவுள் காப்பாத்தி வச்சிருக்காங்க. எப்படி படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும் ஒண்ணா மெயின்டைன் பண்றது? படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும் மேனேஜ் பண்றது
என்ன விளையாடுறீங்கம்மா? யோகா யோகா. 6th. ஓகே. சார் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களையும் மற்ற பசங்களையும் எப்படி கம்பேர் பண்றாங்களா? கம்பேர் பண்ணி குறிப்பா அவங்க அத்தை பையனோட கம்பேர் பண்ணுவாங்களே. சார் எங்களோட டேலண்ட புரிஞ்சுக்காம ஏன்னா நல்லா படிக்கிற பையனை வச்சுட்டு அவன் எப்படி படிக்கிறான் இவன் எப்படி படிக்கிறான். சார் எப்ப என்ன ஸ்போர்ட்ஸ்க்கு போனாலும் ஸ்போர்ட்ஸ்ல எதுவுமே பண்ணலன்னா படிப்புல எதுவும் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்னது? எப்பயுமே குறை சொல்லிட்டே இருக்காங்க. குறை சொல்லிட்டே இருக்காங்களா? ஆமா. சரி, மைக் இங்க கொடுத்திருந்தா வராது இருக்கே. ரைட், லாஸ்ட் ஒன். சார் சார் வெஜிடபிள் சாப்பிட்டு டார்ச்சர் பண்றாங்க. சாப்பிட சொன்னாங்களா? எஸ் சார் வெஜிடபிள் சாப்பிட சொன்னாங்க. எஸ் சார். இது ஒரு புது பிரச்சனை. அம்மா எல்லாம் டயட்டிஷியன் ஆயிட்டாங்க. ஓகே, டீச்சர்ஸ் கொடுங்க. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஃபைன். டீச்சர்ஸ் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒரே கலர் புடவை கட்டிட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்களும் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ். யா, குட் மார்னிங் டீச்சர். இதான் டீச்சர். சின்ன பையனுக்கு கூட குட் மார்னிங் சொல்லுங்க. சொல்லுங்க டீச்சர். மைக் நல்லா பக்கத்துல வச்சுக்கோ டீச்சர். I answer all the questions. ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ தலைப்பு மட்டும்தான் எனக்கே மொத்தம். நம்ம அந்த மாதிரி இருந்தாதான் தலைப்பு நான் என்ன தலைப்பில் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? சும்மா பயப்படாம பேசுங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் கவலைப்படாதீங்க. உண்மையை சொல்லுங்க. advise the parents sir. Advise the parents. How to handle the children. பேரண்ட்டை கேட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டை கேட்டா பேரண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, டீச்சரை கேட்டா பேரண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பூரா பேர் சேர்ந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றீங்களா? நான் என்ன பண்றதுன்னு? Anybody teachers? Okay, all done. Teachers கொடுத்தாச்சா? Okay, fine. அந்த டீச்சரை கொடுங்க. ஆக்சுவலா டீச்சருங்கிட்ட தான் நிறைய கேள்வி இருக்கு, கேட்கறதே இல்லை. ஒரு காலத்துல டீச்சருங்கன்னா அப்படி பேசுவாங்க. சொல்லுங்களா? ஆரம்பிச்ச குறும்பு, 6 வசனம், 70 கரவை, 20 விளக்கு. புரியுதுங்க சார். சொல்லுங்க டீச்சர். சார் நான் ஹிந்தி ஹேண்டில் பண்றேன். ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸா? ஆமா சார். ஓகே. பேரண்ட்ஸ் படிக்கல ஹிந்தி, எங்களை மட்டும் ஏன் படிக்க சொல்றீங்க? நிறைய கிட்ஸ் கேக்குறாங்க. ஓகே, ஃபைன். வேற ஏதாவது இருக்கா? ஆல் டன். மைக் வாங்கிருங்க. என்னுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. ரைட். ஆக மொத்தத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய தலைப்புகள் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். குழந்தைகளுடைய ஸ்ட்ரெஸ், எல்கேஜி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளின் மாபெரும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த பஞ்சாயத்துக்களை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி டேட்டா கெடுக்கிறாங்க, டிசிப்ளின்ல பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், அப்புறம் நல்லது கெட்டது சொல்லுங்க, அப்புறம் படின்னு குழந்தைகள் செட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் செட் பண்றாங்க, பிள்ளைங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை எப்படி வழிநடத்துவது, அதாவது கணவரும் கூட வீட்டு வேலை பிள்ளை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டும் என்பதை வலியுறுத்துங்க. பசங்க பக்கம் ரொம்ப தெளிவு. படிக்காம எப்படி மார்க் வாங்கலாம், இதுக்கு மட்டும் நேரம் பதில் சொல்றேன். படிக்காம மார்க் வாங்க முடியாது, உழைக்காம உயரவே முடியாது, கஷ்டப்படாம ஜெயிக்கவே முடியாது. எல்லாரும் சின்ன வயசுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களுடைய ஃபைனல் ஸ்டேஜை பார்க்குறீங்க, அல்லது ஒரு வெற்றி அடைந்த மனிதர்களுடைய வெற்றி வடிவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பா அந்த அடலசன்ஸை தாண்டின பிள்ளைங்க 9th 10th 11th 12th, you guys wanted to be so fast. ஏன்னா உங்களுடைய டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இன்டர்நெட்ல ஒரு படம் நீங்க அதை ஒரு 4 எழுத்து இருக்கும், அதை சுற்றி வர வரைக்கும் பொறுமை இருந்துச்சு, உட்காந்து பார்ப்போம். ஒரு காலத்துல தூர்தர்ஷன் ஒரு டிவி இருந்துச்சு, அதுக்கு முன்னால ரூபவாகின்னு ஒரு டிவி ஸ்ரீலங்கால காட்டுவாங்க. புள்ளியா வரும், அது ஒரு 3 புள்ளி சேர்ந்தது எம்ஜிஆர், 10 புள்ளி சேர்ந்தது நம்பியார், நம்பி 4 மணி நேரம் படம் பார்த்த பரம்பரை நம்ம பரம்பரை. ஆனா நீங்க போட்ட உடனே ஒரு சேனல்ல இருந்து அடுத்த சேனலுக்குள்ள 1 செகண்ட்ல போறீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வாழ்க்கை வெற்றி வேகமாக வந்துவிட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல சக்சஸ்ஃபுல் மனிதர்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்போ கோபிநாத் அப்படின்னு சொன்னா பாருந்தாலும் கோட் போட்டுட்டு டிவியில பேசுறான், நம்மளும் அது மாதிரி டிவியில பேசணும். நான் ஏன் என்ன கம்பேரிசன் சொல்றேன்னா, மற்றவங்களை கம்பேர் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் ஜெயிச்சிருக்கேன் ஜெயிக்கலைங்கிற பிரச்சனைக்குள்ள வரல. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, கோபிநாத் அந்த கோட்டை போட என்ன கஷ்டப்பட்டாங்கிற வர கோபிநாத்துக்கு தான் தெரியும். எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு.
நான் இன்னைக்கு குடியிருக்கிற கேகே நகர் தெருக்கல்ல நான் துணி வித்திருக்கேன். 3 வேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரு 4 துணி வித்து அதுல 40 ரூபாய் கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு என்னுடைய கனவை நான் துரத்திருக்கேன். இப்படித்தான் எல்லாரும் செஞ்சிருக்கிறான். ஏன்னா உங்கள்கிட்ட டெக்னாலஜி இருக்கலாம், உங்கள்ட்ட எக்ஸ்போஷர் இருக்கலாம்னால உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதற்கான காலம் என்பது சற்று எளிமையாக நடக்கலாம். ஒழிய எதுவுமே பண்ணாம தூங்கி இருந்தோட சிகப்பாயிடணும் நைட் எல்லாம் அழகு கிரீம் போட்டெல்லாம் ஒரு சிகப்பெல்லாம் ஆக முடியாது. அப்ப அதற்குன்னு ஒரு விலை உண்டு. அந்த விலையை கொடுக்க பாருங்க. இதெல்லாம் கல்வி மீதான அடிப்படை குறைகள் வரக்கூடிய சிக்கல். படிக்காம ஜெயிச்சு கொள்ளலாம். எந்த ஊர்ல இருந்து பேசிருக்கீங்க? கல்வி கண் கறந்த காமராஜருடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கொண்டு படிக்காமல் ஜெயிக்கணும். அதுக்காக அந்த படிக்காத மனுஷன் இந்த போராட்டம் பண்ணலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டான். வா பள்ளிக்கூடம் துறை காசு வச்சிருக்கோம், பள்ளிக்கூடம் துறை நான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றேன், கூட நில்லு, நம்ம பிள்ளைல படிக்க வைக்க பிச்சை எடுத்தாது படிக்க வைப்பேன்னு சொன்னான். அதோட வேல்யூ என்னன்னு தெரியுதா? படிக்காத நானே இவ்வளவு ஜெயிக்கிறேன்னா என் பிள்ளைங்க படிச்சா எந்த இடத்துக்கு போன ஒரு கண்டுபிடிச்சா அதான் நீங்க நானு இந்த மேடையில உட்காந்துருக்கோம் எல்லாரும். சோ எளிமையா ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. எது எளிதோ அதற்கு வலு குறைவு, எது கடினமோ அதை மோது. அதுதான் இந்த வயசு. நோகாம நோம்பு கும்புறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இதை நான் விளையாட்டு போக்கா பார்க்க விரும்பல, ரொம்ப சீரியஸ் இஷ்யூவா பார்க்குறேன். எஸ்பெஷலி அட் த ஏஜ் 9 + 5 13 14 15 16 17 இதெல்லாம் ஏஜ். வாழ்க்கையை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ற ஏஜ். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வயது, தெரிஞ்ச விஷயங்களை அப்ளை பண்றதுக்கான வயது, அறிவை புரிந்து கொள்வதற்கு, அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்புட் பறவையே சிறகை விரி எழு அப்படிங்கிறான். படுத்துக்கடன் சொல்லவே இல்லை, படுத்துக்கடன் சொல்லவே இல்லை. பூட்டிய இருப்பு பூட்டுக்குள்ளிருந்து சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே சொல்றான். கிளம்புன்னு தான் சொல்றான். வண்டிக்கு கியர் போடணும், ரைட்டா? இந்த ஃபன்னா ஜாலியா படிச்சு என்ன பண்ண போறோம்? படிக்காம போலாம். யூடியூப்ல போயிட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு காசு சம்பாதிக்கலாம். நோ, தீஸ் ஆர் நாட் பிசினஸ். யூ ஷுட் லேர்ன் சம்திங். ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவு தான் அறிவே ஒழிய நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அறிவு நினைச்சிட்டு இருக்காது. இந்த யூடியூப்ல போறது கேமர் ஆகிறேன், கேம் ஆடிட்டு இருக்கிறதுலாம் ப்ரொஃபஷன் கிடையாது. படிங்க, கோரா படிங்க, மெக்கானிக்கல் படிங்க, சயின்ஸ் படிங்க, மேக்ஸ் படிங்க, உலகத்தை படிங்க, கம்யூனிகேஷன் படிங்க. நான் ஏன் இதை ரொம்ப சீரியஸா எடுத்தோன்னு அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன்னா அந்த ஏஜ்ல இந்த மனோபாவம் வரும். உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் விளையாட்டாக பார்க்கிற மனோபாவம் இருக்கட்டும். விளையாட்டா பாருங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கலாம், அவ்வளவு மோசமான விஷயம் கிடையாது. இந்த வயசுல நீங்க அப்படி எல்லாம் இருக்கணும், நல்லது. ஆனா வாழ்க்கையுடைய அடிப்படை கூறுகள் இருந்து தயவு செய்து வெளியே போய்விடாதீங்க. வீட்டில் நோய் நோய் நோய்னு சொல்றான்னா அந்த கடமை அந்த கஷ்டத்தை பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நான் விட்டது எல்லாத்தையும் என்னுடைய பிள்ளை பிடிச்சிடாதாங்கிற பரிதவிப்புல தான் சொல்றாங்க. ரைட்டு தானே? நான் விட்டதை என் பிள்ளை பிடிச்சிடக்கூடாதாங்கிற பரிதவிப்புல தான் சொல்றாங்க. சொல்ல முடியாதுக்கு வச்சுக்கணும். என்ன நீ இப்படி பேசுற அப்படிங்களா? கவலைப்படாதீங்க, இந்த பக்கம் திரும்பி அடிப்பேன், அப்ப அந்த பக்கம் போகும், கவலைப்படாதீங்க. ஆனாலும் கூட அடிப்படை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்காம ஜெயிச்சிடலாம், நீ படிக்கலாம் வேண்டியதில்லை, ஜாலியா இருக்கலாம், யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம், சும்மா உட்காந்து வீடியோ பார்த்தாலே காசு தருவாங்க, ஃபார்வர்டு மெசேஜர் பணம் வரும், இதெல்லாம் ஹம்பா. உழைக்காம ஜெயிக்கிற காசு ஒட்டா, உழைக்காம ஜெயிக்கிற காசு ஒட்டா. உசுர கூட்டு உழைக்கும். யூ ஷுட் பி ரெடி டு வொர்க். ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க, தப்பு கிடையாது, வேணாம்னு சொல்ல. அறிவை பயன்படுத்துங்க, டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணுங்க, புதிய புதிய நுவான்சஸ் கத்துங்க, உலகெங்கும் போங்க. செங்கிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு சொன்னா செய்யுங்க, வேணான்னு சொல்லு. ஆனா படிக்க வேண்டாம், ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். வாழ்க்கையில ஜாலியா இருக்கலாம் முடியாது, நீங்க ஜாலியா ஆக்கிக்கணும், அவ்வளவுதான். நாமெல்லாம் வளர வளர பொறுப்பு கூடும் என்ற உண்மை புரியாத காரணத்தினால்தான் இதெல்லாம் நம்ம பெரியவங்க பண்ணி வச்ச புத்தம் தான். நீ சின்ன வயசுல ஒழுங்கா படிச்சா பின்னால ஜாலியா இருக்கலாம். அந்த ஏமாத்துறதை எவ்வளவு நாள் சொல்றீங்க? ஏதோ நம்மகிட்ட சொன்னாங்க 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப என்ன சொன்னாங்க, இப்பவே நல்லா படிச்சிருக்கீங்கன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம் அப்படின்னா என்ன? படிக்கிறது கஷ்டம் சொன்னாங்க. படிக்கிறது கஷ்டம் இல்லை, படிப்பதுதான் வாழ்க்கை என்று புரியணுமா இல்லையா? பிள்ளைகளுக்கு படிப்பதுதான் வாழ்க்கை என்று புரிய வைக்காமல் அதுதான் உடைய பொறுப்பு, பொறுப்பு தான் மகிழ்ச்சி என்று புரிய வைக்காமல் மாறாக பொறுப்பை கடப்பதுதான் மகிழ்ச்சி, பொறுப்பை கடப்பதுதான் மகிழ்ச்சியை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ந்தோம். 2ஆம் கிளாஸ் படிக்கல, 2ஆம் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, சுசீலா மேடம் 2ஆம் கிளாஸ்ல ஒழுங்கா படிச்சா பின்னால ஜாலியா இருக்கலாம். அப்ப இப்ப கஷ்டப்படுறேன், ஏன்னா 2ஆம் கிளாஸ் படிக்கிறது கஷ்டம். 7ஆம் கிளாஸ் வந்தவனே ஒழுங்கா படிச்சா 8ஆம் கிளாஸ் ESSLC அதை ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணா நீ பெரிய ஆளா எல்லாம். இப்ப இருக்கிறது கஷ்டம், படிக்கிறது கஷ்டம், படிக்கிறது கஷ்டம், பொறுப்போடு இருப்பது கஷ்டம், கடமையை செய்வது கஷ்டம், உழைப்பது கஷ்டம் சொன்னாங்க. உழைப்பது மகிழ்ச்சி, கடமை மகிழ்ச்சி, பொறுப்பு மகிழ்ச்சின்னு நம்முடைய வீடுகளும் சொல்லிக் கொடுக்கல. 9ஆம் கிளாஸ் டயர்டாயிட்டு இல்லை. ஏன்னா 2ஆம் கிளாஸ் சொன்னீங்க, 3ஆம் கிளாஸ்ல படிச்சேன், 4ஆம் கிளாஸ் சொன்னீங்க, 5ஆம் கிளாஸ்ல படிச்சேன், 5ஆம் கிளாஸ் சொன்னீங்க, 6ஆம் கிளாஸ்ல படிச்சேன். கவுண்டர் படிச்சுவாங்க, எப்பதான் பொண்டாட்டி அடிக்கிறது, கல்யாணம் புதுசு வச்சா புது பொண்டாட்டி அடிக்கிறது சொல்றீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வச்சா மாசம் மாக்க அவளை போட்டு அடிக்கிறேங்கிறீங்க. சரி புள்ள பத்த பிறகு பொறுமையா வெயிட் பண்ணி அடிக்கிறான்னா பச்சை உடம்பு கறி அடிக்கிறேங்கிறீங்க. சரி புள்ள வளர்ந்த பிறகு அடிக்கிறான்னா புள்ள வளர்ந்து நிற்கிறான், ஏன்டா இப்ப போய் அடிக்கிறா எருவு மாடுங்கிறீங்க. எப்பதான்டா பொண்டாட்டி அடிக்கிறீங்க மாதிரி அவ எப்பதான் ஜாலியா இருக்கே தெரியல. ஜாலியா என்னன்னே பசங்களுக்கு புரியல. பொறுப்புகளிலிருந்து விலகி இருப்பதா மகிழ்ச்சி? பொறுப்பற்று இருப்பதுதான் மகிழ்ச்சியா? கடமையிலிருந்து விலகி இருப்பதால் மகிழ்ச்சி என்பது போன்ற பாவனையை பிள்ளைகள் மனதில் நீங்கள் உள்ள கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா பிள்ளை என்ன நினைச்சுக்கணும், இதை கடந்த பிறகு மகிழ்ச்சி வரும், இதை கடந்த பிறகு மகிழ்ச்சியை துரத்திக்கிட்டே இருக்காங்க பிள்ளைங்க. அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. படிப்பதே மகிழ்ச்சி தானே, ஆனந்த பெருவெள்ளத்தை அள்ளி தரக்கூடிய கல்வியே மகிழ்ச்சி தானே.
புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி தெரிந்து கொள்வது மகிழ்ச்சி தானே. அதிகமான விஷயங்களை அறிந்து கொள்வது மகிழ்ச்சி தானே. பிள்ளைகளுக்கு அந்த ஆனந்தத்தை நீங்க கொடுக்கவில்லை. பிகாஸ் எஜுகேஷனை அவங்க ஓன் பண்ணவில்லை. ஒரு வேலையாளை போல பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். மாமன் திட்டுவான், குடும்பத்துல அசிங்கமா போயிடும். இந்த கம்பாரிசன் சொன்னா பாத்தீங்களா? வேலத்திற்கு கோகிலாம படிச்சிருக்கான், நானும் படிச்சான். ஏன் நான் அவளை பெயிலாக்கி விட்டா, அவளை நான் பெயிலாக்கணும். நீங்க பெயிலானது நாங்க என்ன பண்றதுன்னு படிப்பு என்னுடையது நான் உணரணுமா இல்லையா? வளரும் போது பொறுப்பு கூடும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க. எத்தனை காலம் இந்த பழைய எலும்பு துண்ட முன்னால காட்டிக்கிட்டே ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டே இருக்க போறீங்க. பொறுப்பு தான் மகிழ்ச்சி என்று பிள்ளைகளுக்கு புரிகிற போது தானாக அவர்கள் படிப்பை கையில் எடுப்பார்கள். அவர்களுடையதாக இல்லை. 8ஆம் கிளாஸ் சொன்னீங்களா, சரி விட்டீங்களா. 9ஆம் கிளாஸ் வந்து பிடிச்சி ரூம்ல போட்டீங்க. 10ஆம் கிளாஸ்ல மட்டும் நீ 400 மார்க் எடுத்து விட்டா நீ ராஜா. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு புழுவினீங்க. நாங்க நம்புறோம். 9ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ் படிச்சோம். 9th லீவ்ல டியூஷன் வச்சீங்க, ஒத்துக்கிட்டோம். ஒன்னுக்கும் போல, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கல, விளையாட போல, திருவிழாக்கு போல, கொடைக்கு போகல, நல்லது கெட்டது எதுக்கும் போகல. 10ஆம் கிளாஸ் முடிச்சு 480 மார்க் எடுத்து 450 மார்க் எடுத்தவங்க போய் 20 மார்க் எங்கடா போச்சு இழுத்து போட்டு ரூம்ல வச்சு அடி அடி அடிக்கிறீங்க. நீங்களாம் ஏதோ 500க்கு 510 எடுத்த மாதிரி, அதெல்லாம் பிடிக்காம தான் வீட்டுல இட்லி சுட்டு திக்கிற மாதிரி எல்லாம் பூரா பார்டர்ல பாஸ். 35, 37, 38, 42, 70 மார்க் எடுத்தாலே ஊர் முழுக்க உங்களுக்கு துணி எடுத்து விட்டாங்க. 400 மார்க் எடுத்தீங்கன்னா ஆடு வெட்டி கிடா வெட்டி ஊர்ல புரோட்டா பொங்கல்லாம் போட்டாங்க உங்களுக்கு. நாங்க 490 மார்க் எடுக்கிறோம். 10 மார்க் எங்கடா போச்சு போட்டு அடி அடி அடிக்கிறீங்க. சரி தொலை, இது 10ஆம் கிளாஸ் நல்லா படிச்சோம்னா 12ஆம் கிளாஸ் நல்லா படிக்கலாம். நீங்க 10ஆம் வகுப்பு போய் கடந்து விட்டால் மகிழ்ச்சி வரும். அப்படிதான் அந்த பிள்ளைங்க சொல்லிக்காங்க. அது ஃப்ரஸ்ட்ரேஷன் உட்காந்துருக்கு. 9th முடிச்சாலாவது மகிழ்ச்சி வருமா? படிக்காம எப்படி பாஸ் பண்ணுன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பிறந்தது படிக்கிறத தவிர எதுவுமே நீங்க சொல்லல. கவிதை எழுதுன்னு சொல்லல, பாடுன்னு சொல்லல, ஆடுன்னு சொல்லல, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லல, சொந்தக்காரங்க பேசுன்னு சொல்லல, உனக்கு பிடிச்சதை செய்யும் சொல்லவே இல்லை. படி 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 படிக்க சொல்லிக்கிட்டே இருந்தா படிப்புல வெறுப்பு வருமா? 2வது எனக்காகவும் படிக்கல, மாமா கோச்சு பார்த்து படிக்கணும். குடும்பத்துக்குள்ள கௌரவம் போயிருந்ததுக்காக படிக்கணும். எல்லாத்தையும் நம்மள குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக படிக்கணும். யாரோ ஒருத்தர் நீங்க பண்ணது சபதத்துக்காக படிக்கணும். நான் தான் படிக்கல, அதனால நீயாவது படிக்கிறதுக்காக படிக்கணும். படிப்புங்கிறது யாருடையது? என்னுடையதா, உங்களுடையதா? படிக்கிற எனக்கு படிப்போடு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த படிப்பை செய்யும் வேலையாளை போல நான் உணர்கிறேன். நான் முதலாளியை போது உணரும் போது மகிழ்வாக இருப்பேனா, இல்லை ஒரு தொழிலாளியை போல அல்லது ஒரு லேபரை போல நினைக்கும் போது மகிழ்வாக இருப்பேன்? அதனுடைய இந்த உணரும்ல. வளரும் போது பொறுப்பு கூடும். நீங்க நம்ப வைக்கிற பிள்ளைங்க அதை நம்ப வச்சாதான் நீங்க பேரண்ட். வளரும் போது பொறுப்பு கூடும். 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு நியமனம் செய்கிற போது என்ன பொறுப்பு இருந்ததோ அதை விட 15 மடங்கு இப்போது பொறுப்பு கூடியிருக்கு, குறையல. ஏன்னா மக்களுக்கு நிகழ்ச்சி மேல கூடுதல் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை மீட் அவுட் பண்ணா கூடுதலா படிக்கணும், கூடுதலா பேசணும், கூடுதல் விஷயங்களை கொண்டு வரணும், உண்மையை கூடுதலாக சொல்லணும். பொறுப்பு குறைஞ்சிட்டா குறையலே. அப்படிதான் சொல்லி வளர்க்கலாம். அம்மாக்கள் அது ரொம்ப சொல்லிட்டே இருப்பாங்க. 12th மட்டும் முடிச்சிரு. இப்ப 11th எல்லாம் கேட்டுக்க, இந்த டயலாக் வீட்டுல சொல்லிட்டு இருப்பாங்க. 12th மட்டும் நீ முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம். அந்த நம்பிக்கையோட அவன் 12th தலைகீழ நின்று படிச்சுட்டு முடிச்சா ஒரு காலேஜுக்கு சந்தோஷமா போவான். சினிமால பார்த்துட்டு காலேஜ்னா ஜாலியா இருக்குல்ல, போவோம் சந்தோஷமா இருக்கணும். அங்க போனவனே கோபிநாத் மாதிரி கோட்டு போட்டு 4 பேர் ஓரியன்டேஷன் உட்காந்துருப்பாங்க. அவனை பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி இருக்கப்படாதீங்க, வாழை சுட்டிட்டு இருக்கணும். டே, நான் பள்ளிக்கூடத்துல வாழை சுட்டிட்டு தானே இருந்தேன், ஜாலியா இருக்கிறதா இங்க வந்த நீ போது நான் காலேஜ்ல வச்சுக்கணும் நீங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. அங்க போனா அவன் சொல்லுவான், ஏய் இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல வச்சுக்கணும், இதெல்லாம் போய் உன் மாமியார் வீட்டுல வச்சுக்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களை அனுப்புவாங்க. உன் புருஷனோட சேர்ந்து ஊர் சுத்துறப்ப இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு. அங்க போனா அங்க மாமியார் அதை விட மோசம் பண்ண சொல்லணும். அதே கதையா அங்கே அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, 3 வருஷமோ 4 வருஷமோ தம்பி கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சு படிச்சுட்டேன்னு வச்சுக்கிறேன், உனக்கு ஒரு வேலை கிடைச்சா நீ ஜாலியா இருக்கா. படிக்கிறது கஷ்டம், வேலை கிடைச்சி காசு வந்தா தான் மகிழ்ச்சி. படிக்கிறது கஷ்டம் நீங்க சொன்னது யாரு? நீங்க. வீடு, ஸ்கூலு, சமூகம் சொல்லிச்சு. 4 வருஷம் வேலை பாரு, 4 வருஷம் படிச்சு கொடுத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே சம்பளம் வந்து 25,000 சம்பளத்துல எடுத்த உடனேயும் உனக்கு பெரிய ஐடி கம்பெனியில வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ ராஜா. 4 வருஷம் உசுரை கொடுத்து நான் படிச்சு முடிச்சு எல்லாம் பண்ண உடனே மைசூர் ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போடுவாங்க. போட்டு 1000 பேரை உட்கார வச்சுட்டு அங்க ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவான், தம்பி இது வரைக்கும் நீ படிச்சது ஒண்ணுமே இல்லை, இனிமே என் ப்ராஜெக்டுக்கா புதுசா படிக்கணும் அப்படிமா. அப்படியே நெஞ்சு அடைக்கும். டேய் 18 வருஷம் மூச்சா பிடிச்சி படிச்சிருக்கேன்டா, எங்க அம்மா ஒண்ணும் போக கூட விட்டது இல்லடா, 2 வேலை பென்சில போட்டு திருவி கொஞ்சம் பொண்ணு வளர்த்துருக்கானுங்கடா, ஏன்னா புதுசா படிக்க சொல்ற அப்படின்னா இதுக்கு பேசாம பறித்து கூட குடோன்ல இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவுக்கு நைட்டு போனை போட்டு அழுவான், அம்மா நீ என்ன சொன்ன, படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்துட்டா 25,000 சம்பளத்தோட பிள்ளைங்க பார்த்த மாதிரி காசு கொடுப்பாங்க, 3 வேலை தின்னுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னா இவன் மறுபடியும் முதல்ல இருந்து படின்னு சொல்றான். உடனே அம்மா அப்பா கூட சும்மா இருக்காரு. அம்மாக்கள் சும்மா இருக்காது, தம்பி இன்னும் ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல ஒரு பதவி உயர்வுக்கு வந்துட்ட உனக்குன்னு ஊத்தி வருவாடா. அவனை பார்த்து காலை விட்டு விடுவா, கையை விட்டு விடுவா, காஃபி போட்டு கொடுப்பா, இட்லி ஊட்டி விடுவா, புல்லட்டு சாவி எடுத்து கொடுப்பா. அந்த பயலுக்கு முழுக்க மைண்ட்ல இந்த காலையில ஒரு பெட் காஃபி கனவு மண்டை முழுக்க ஏறி கிடக்கும். ஈரத்தலையோட ஒரு புள்ள தலைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சூட ஒரு காஃபி கொண்டாந்து கொடுக்குங்கிற கனவோட அந்த 3 வருஷம் ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு பொண்ணை கட்டினவனே தாலி கட்டணும்னு நினைப்பா. நாளை காலைல பெட் காஃபிடா. இத்தனை வருஷமா எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு தான் காஃபி குடிக்கணும்னு சொன்னதுல இருந்து விடுபட்டு நாம் அப்படியே பெட்ல படுத்து கிடைக்கல அந்த பொண்ணு கொண்டாந்து காஃபி குடிக்க நினைச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பான். கிளிங் கிளிங்னு ஒரு சவுண்டுக்கு என்னடா பார்த்தா
தலையை சொரிஞ்சுக்கிட்டு நைட்டியோட ஒரு பொண்ணு தூக்குவாளியை வச்சுட்டு நிற்கும். அந்த காப்பிக்கே நான் தான் பால் வாங்க போகுங்கிற விவரமே அவனுக்கு 27 வயசுல தான் தெரியும். அப்ப பால் பூத்துல இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். அம்மா நீ என்ன சொன்ன? என்னம்மா சொன்னேன்? என்னைய பார்த்து ஒருத்தர் வருவானா என்னை பால் பூத்துக்கு அனுப்பியிருக்காமா, நீ கூட அனுப்புறது இல்லம்மா, எனக்கு எப்படி பால் பூத்துல பால் வாங்கன்னே தெரியலம்மா. அம்மா அப்பா கூட சும்மா இருக்காரு. டேய் உனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா. சிரிக்கிறவங்க முழுக்க அந்த கதையை அம்மா பேர் சொல்லியிருக்காங்கல்ல, உனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா, அந்த புள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஜாலியா இல்லாண்டா, சுதந்திரமா இல்லாண்டா. அது வரைக்கும் அவன் ஜாலியா இருந்திருக்கான். அந்த பொண்ணு நல்லது கெட்டது செஞ்சிருக்கும். சூடாகடா இட்லி இட்லி ஆக்கி வச்சிருந்து தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் வச்சான். ஏப்பா இட்லி ஹாட் பேக்ல இருக்கு எடுத்து தின்னு பாப்பா அழுங்க. ஏப்பா சாவி கொத்து எங்க இருக்குதுல்ல வச்ச இடத்துல வந்து பாருங்க என்ன வளர்த்துருக்காங்க உங்க அம்மா. எங்க அம்மா என்ன நல்லா தான் வளர்த்துச்சு. நான் பாட்டு வச்ச இடத்துல வச்சு எடுத்துட்டு இருந்தேன். நீ தான் வந்தப்பெல்லாம் வாங்கி ஹெல்மெட்டை வச்சு சாக்ஸை கலட்டி விட்டு முத்தம் கொடுத்து போய் சாப்பிடுன்னு சொன்னேன். இதை வந்து பழக்கி விட்டு இப்போ 3 வருஷத்துல நட்டாத்துல நட்டு அவனுக்கு என்னது, ஒரு நாள் பாப்பா மேல காலை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 கட்டுல இருந்து கீழே இறக்கி கட்டாந்தல படுக்க வச்சுருவாங்க. இவன் அழுதுகிட்டே பாத்ரூம்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். அம்மா நீ என்ன சொன்ன? 2வது பிடிக்கிறப்ப இப்படி சொன்னேன், 8வது பிடிக்கிறப்ப இப்படி சொன்னேன், என் பொறுப்பெல்லாம் கடந்தா நான் மகிழ்ச்சியா இருக்கலாம், என்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுலாம் நான் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொன்னியம்மா. எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன சொன்ன, ஒரு புள்ள பெற்றுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னியம்மா. அழகா கட்டில படுத்தணுமா ராஜா மாதிரி கட்டாந்தல்ல படுக்க வச்சுட்டாங்கம்மா என் குடும்பம் அப்படின்னு சொன்னா அம்மா அசால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லும். 30 வயசு ஆக போறப்ப உங்களுக்கு தெரியுறதா அண்ணன் இப்பயே சொல்றேன், 15 வயசு உங்களுக்கு இருக்கேன். ரொம்ப அசால்ட்டா படக்கு இருக்கு பல. நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஏய் 30 வருஷமா உன்னை நம்பியிருக்கேன் நான், பேச்சுக்கு சொன்னேன்னு சொல்லி முடிக்கிற மேட்ரு. இதனுடைய அர்த்தம் இவ்வளவுதான். வளர வளர பொறுப்பு குறையவே குறையாது, கூடும். வளர வளர பொறுப்பு குறையாது, கூடும். இன்னைக்கே மண்டையில எழுதிக்கங்க. வீட்டுல போய் சொல்லுவாங்க நம்பாதீங்க, ஸ்கூல்ல போய் சொல்லுவாங்க நம்பாதீங்க. வளர வளர பொறுப்பு கூடும். 9ஆம் கிளாஸோட 10ஆம் கிளாஸ்ல பொறுப்பு கூட, 11ஆம் கிளாஸ்ல பொறுப்பு கூட, 12ல பொறுப்பு கூட, வேலைக்கு போனா பொறுப்பு கூட, கல்யாணம் பண்ணா பொறுப்பு கூட, புள்ள பெத்தா பொறுப்பு கூட, அதுக்கு அடுத்து பொறுப்பு கூட. பொறுப்பு உயர உயர பொறுப்பை அனுபவிப்பதுதான் வாழ்வின் சாராம்சம். The charm of life is commitment. Commitment is the charm of life. When you are ready to understand the fact called commitment is the charm of life, you will not feel bad. நானே ஒரு 3 நாளைக்கு இன்னைக்கு என்ன கிழமை என்ன தேதி, நான் மதுரையில் இருக்கானா திருநெல்வேலியில் இருக்கானா இல்ல சேலத்துல இருக்கிறானா இல்ல அந்த அங்கிட்டு ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல இருக்கானா எந்த ஊர்ல இருக்கேன் என்ன நிகழ்ச்சியில இருக்கேன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. என் டாக்டர் வரையில சொல்லி விட்டாரு, நீ இந்த பிரான்ஸுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உனக்கு தொண்டை வலியா இருக்குது, மாத்திரையை போட்டுக்க, சத்தம் போட்டு பேசாத, அமைதியா போன இடத்துல 10 நிமிஷம் பேசிட்டு வந்துருக்கான். அப்படிதான் சொன்னாரு டாக்டர். அதை பல்ல கடிச்சுக்கிட்டு மூச்சு முட்டை முட்டை அடிவீர் பிடிச்சி இழுக்குது. அண்ணாச்சி 1 மணி நேரம் பேசிக்கணும் அசால்ட்டா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டார். ஏன் பேசுறோம்? வளர வளர பொறுப்பு கூடுது. எனக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி வசீகரத்தின் அடிப்படையில் உங்கள்ட்ட ஒரு 4 ஜோக்கு சொல்லிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு போனா கூட நீங்க கை தட்டுவீங்க. ஆனா 2000 பேர் உட்கார்ந்த இடத்துல எப்படா விட்டுட்டு போக முடியும், உனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிடலாங்கிற பொறுப்பு இருக்குல்ல, அதுதான் பேச வைக்குது. Commitment is a charm of life. You need to understand, guys. கமிட்மெண்ட்லாம் சப்ப மேட்ரு, சாதாரண வேண்டாம்னு சொன்னா நம்பாதீங்க. பொறுப்பு தான் உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் வெற்றி பெற்ற மனிதராக கருதுகிறவர்கள் அதற்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களாம் உங்களுக்குலாம் எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 5 வருஷமா தெரியுமா? மேபி உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 10 வருஷமா தெரியலாம். இது மீடியாவோட 25வது வருஷம். You know that? This is my 25th year in media. இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து ஒரு உழைப்பு நீங்க கொடுத்து தான் ஆகணும். இந்த மேடையில ஏற்றி இவ்வளவு பேர் கை தட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கான உழைப்பை நீங்க கொடுத்து ஆகணும். நீங்க உழைக்காம அதுக்கான பொறுப்புகளை கொடுக்காம அந்த கடமையை சரியா செய்யாம நான் பாட்டுக்கு இருப்பேன், இந்த ஊர் ரெகக்னைஸ் பண்ணணும் தயவு செஞ்சு நினைக்காது. பட் உங்களுக்கு பேச போயிட்டு இவங்க சொன்னதுல இந்த பக்கம் வராது ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நீங்க கேட்ட சில விஷயங்களுக்கான அடிப்படை பதில்கள் ஒன்று ஆரம்பிச்சுறேன். குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, எல்கேஜில கீழே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. குழந்தைகளுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? வேற ஒண்ணும் இல்லை, உங்களால தான் ஸ்ட்ரெஸ் வருது. ஆக்சுவலா குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ல இல்லை, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. இந்த பிள்ளை என்ன ஆகுமோ, இந்த பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியலையே, நாளைக்கு பிள்ளைக்கு இந்த பிள்ளை பொழைச்சு கிடக்குமோ, நீங்களே பொழைச்சு கிடக்குறீங்களே, நம்ம பிள்ளைகளா தோத்து போயிரும். ஸ்ட்ரெஸ் பிள்ளைங்களுக்கு இல்லமா, நமக்கு ஸ்ட்ரெஸ். நிலையாமை குறித்த பெரிய ஸ்ட்ரெஸ். பழைய தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னதுன்னா, உங்கள் அப்பாக்கள் வந்து துணிச்சல் உங்களுக்கு இருப்பது இல்லை. உங்கள் அப்பாக்கள் உங்களை விட பணம் வைத்திருக்கவில்லை, உங்கள் அப்பாக்கள் உங்களை விட கல்வி அறிவு பெற்றிருக்கவில்லை, உங்கள் அப்பாக்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம அப்பாக்களுக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியாத முரட்டுத்தனமான துணிச்சல் இருந்துச்சு. பிள்ளைங்க ஜெயிச்சிருவாங்க நம்பினாங்க, நாம நம்பல. அதான் பிரச்சனை, நாம நம்பல. 2வது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, குழந்தையோட எண்ணிக்கைகள் குறைஞ்சு போச்சு. வீட்டுல 4-5 பிள்ளைங்க ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்ப என்னன்னா ஆளுக்கு ஒண்ணு நிறந்து செய்வாங்க. ஒரு பேர் விளையாடிடுவான், ஒரு பேர் படிச்சிருவான், ஒரு பேர் கடையை பார்த்துக்குவான், ஒரு பேர் வீட்டை பார்த்துக்குவான், ஒரு பேர் சண்டை சச்சரவுக்குன்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டர் நடுவில் இருப்பான். எந்த வேலையும் பார்க்க மாட்டான். ஃபேமிலி பிரச்சனைனா சண்டைக்கு முதல் ஆளாடிப்பான். ஆளுக்கு ஒண்ணா செஞ்சுட்டு இருந்தான். இப்ப பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒத்த பிள்ளை இல்ல 2 பிள்ளை வச்சிருக்கான். அந்த பிள்ளை எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னு நினைச்சா பிள்ளைக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வராம இருக்கணும்? ஏதாவது மாஸ்டர் ஆனது நினைச்சா பரவாயில்ல, நல்லா படிக்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஓவிய போட்டி,
கட்டுரை எழுதல், நீளம் காட்டுதல், காந்தி நினைவு நாள் கட்டுரை போட்டி, விவேகானந்தர் பிறந்த நாள் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, இது போக சூப்பர் சிங்கர்ல பாடணும், நியானம்ல பேசணும், ஜோடி நம்பர் 1ல ஆடணும், ரீல்ஸ் போடணும், பெரியவங்களை பார்த்தா மரியாதை செய்யணும், கடவுள் பக்தியோட இருக்கணும், பெரியவங்களை பார்த்தா வணக்கம்னு சொல்லணும், கிளிப்பா ஓடி போயிடும். எப்படி நடக்கணும்? பாசிபிள்? இது உங்களுக்கு பாசிபிளா? ஒரு 2-3 ரோல் பண்ணது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது. பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த பயமும் கிடையாது. குழந்தைகள் ஒரு நாளும் பயப்படுறது கிடையாது. நீங்கள் நானும் எல்லாருமே குழந்தையா இருக்க பயந்தது கிடையாது. குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஏமாத்த வேலை. குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கே ஸ்ட்ரெஸ் கிடையாது. நீங்க அது பேர் ஸ்ட்ரெஸ்ங்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா சுமாரா நடப்பாங்கன்ட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா ஸ்டைலா இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ஈஸியா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியுமா? இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது எவ்வளவு காலம் இருக்கணும்னு உளவியல் சொல்லுகிறது. சைக்காட்ரிஸ்ட் நீங்க போய் கேட்டீங்கன்னா நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்கள்ட்ட 125 கேள்வி கேட்பாங்க. அப்பதான் தெரியும் நீங்க இருக்கிறது டிப்ரெஷனா இல்லையா. ஏதோ பிரபலங்கள்லாம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் நாமளும் பயன்படுத்துவோம். ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரவே இல்லைங்க. நம்ம வாழ்க்கை சாதாரணமா இருக்கு. மனுஷ வாழ்க்கை ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு நாள் மூடு நல்லா இருக்கும், ஒரு நாள் மூடு கொஞ்சம் மோசமா இருக்கும். ஒரு மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு நம்ம பாட்டி எல்லாம் சொல்லும்ல, வாழ்க்கை அவ்வளவுதான், ரொம்பலாம் குழப்பிக்காது. ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தனை உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படிம்பாங்கல்ல, அவ்வளவுதான் சாதாரண வாழ்க்கை. நீங்களாவே தேவையில்லாம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நீங்க மண்டையில வச்சுக்கிட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையில்லாம பயப்படாதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து நமக்கு பயம் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? அவர்கள் என்னை போல் இல்லை என்று நினைக்கும். தம்பி ஒருத்தர் சொன்னா என்னை படிக்கிற பையன் ஒருத்தோட கம்பேர் பண்ணி கடுப்பேற்றானுவோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண பிரச்சனை எல்லாம் கூட இப்ப பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல. எனக்கு தெரியல பெரிய பிரச்சனை